Hi friends, how are you? Today I am going to talk about மகநட்சத்திரம். மகநட்சத்திரம் 27 நட்சத்திரங்களிலே 10வது நட்சத்திரம் மகா நட்சத்திரம் ஆகும். அதற்கு முன்பு ஒரு பொன்மொழி, நினைப்பது போல வாழ வேண்டிய அவசியமில்லை. யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. யாரையும் ஏமாற்றாமல் மனசாட்சிக்கு உண்மையாக இரு, அதுவே போதுமானது. மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் வரும். மகத்தில் பிறந்தால் ஜெகத்தினை ஆளலாம் என்பது பழமொழி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரிய அரசியல்வாதிகள், பிரபலமானவர்கள், நிறைய நீதிமன்றங்கள், ஆளுமை தன்மை கொண்டவர்கள் இருப்பார்கள். இது ஒரு ஆளுமை கொண்ட நட்சத்திரம். இது சிம்ம ராசி முழு 4 பாதங்களும் வரும். ராசி மண்டலத்திலேயே இந்த 4 பாதங்கள் சிம்ம ராசியில் வரும். ராசி மண்டலத்தில் 5வது வீட்டில் வரும். மக நட்சத்திரம் சிறிதளவு குற்றம் இருந்தால் நிறைய குடிப்பினைகள் இருக்கும் நட்சத்திரம். இந்த சிம்ம நட்சத்திரத்தில் லைஃப்பில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள். மக நட்சத்திரம் சிம்மராசியில் வரும். இளம் வயதிலே சுக்கிர திசை வரும். மகம் கேதுவுடைய நட்சத்திரம். சிம்மத்தில் உள்ள கேது சாணக்கிய கேது. இந்த நட்சத்திரம் ஆளுமையும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வார்கள். இந்த நட்சத்திரத்தை ஆளுமை பெற்றவர்கள். இவர்கள் நல்ல செயலை விஷயத்தை சொல்வார்கள். மக நட்சத்திரத்தில் வில் பவர் அதிகம். இதனுடைய சிம்பல் அது எப்படி இருக்கும் என்றால் பெரிய அரியாசனத்தை போல இருக்கும். நீங்கள் உயர் அதிகாரியாக இருந்தால் அந்த சிம்மாசனம் எப்படிப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும். தஞ்சாவூர் கோயிலில் உள்ள சிம்மாசனம் மக நட்சத்திரத்துக்குடையது. உதாரணமாக சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர், மந்திரிகள் அமர்ந்திருக்கும் அரியாசனம். அந்த அரியாசனம் மக நட்சத்திரத்துக்குடையது. சிம்ம ராசியில் கேதுவனுடைய நட்சத்திரங்களுக்கு மிகவும் பாசத்துக்குரிய நட்சத்திரமாகும். அவர்கள் பேச்சில் கட் அண்ட் ரைட்டாக பேசுவார்கள். வெட்டு 1 துண்டு 2 இருக்கும். முன்னாள் முதலமைச்சருடைய நட்சத்திரம் மக நட்சத்திரமாகும். அந்த நட்சத்திரம் ஒரு ஆளுமை பெற்ற நட்சத்திரம். எப்படி பேச வேண்டும், எப்படி ஆளுமை செய்ய வேண்டும் என்று அம்மையார் அளவுக்கு தெரியும். நிறைய ஆளுமை பெற்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம். இதனுடைய விலங்கு எலி, பெண் எலி. அங்கு மக நட்சத்திரத்தில் பாதத்தில் குளத்தில் மகாமகம் குளம் இருக்கிறது. இதில் நீராடினால் பல ஜென்ம பாவம் கர்ம வினைகள் தீரும். இவர்கள் பாசம், ஆற்றல், ஆளுமை, பாசம், அரவணைப்பு, ஆணவம் எல்லாத்தையும் அரவணைத்து செல்வார்கள். எல்லாத்தையும் அரவணைத்து செல்லும் ஆற்றல் இவர்கள் கொண்டு. பாசத்தை கொட்டி தீர்க்கும் நட்சத்திரம். இவர்களுடைய மைனஸ் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் இவர்கள் கண்ணீரில் கடகடவென்று தண்ணீருக்கு அருவி போல் கொட்டும். அதிக மன வளைச்சல் உள்ள நட்சத்திரம். மக நட்சத்திரம் ஒரு சிறப்புமிக்க நட்சத்திரம். இதன் விலங்கு எலி, பறவை செம்பூத்து, வடிவம் சிம்மாசனம், பஞ்சபூதம் தண்ணீர் என்றால் இலகிய மனம் கொண்டவர்கள். தேசபக்தி அதிகம், லட்சியம் அதிகம் இருக்கும். இவருக்கு நோய் என்றால் கண் சம்பந்தப்பட்ட நோய், ப்ரெஷர், சுகர், வயிறு சம்பந்த பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள் இருக்கும். இவர்கள் உணவு பழக்கத்தில் சரியாக இருக்க வேண்டும். இவர்களை புரிந்து கொண்டால் இவர்கள் நல்லவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இவர்கள் குழந்தைகள் தான் உலகம். குழந்தைகள் பற்றி எப்போதும் சதா சிந்தித்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் குழந்தைகள் பற்றி யாராவது தப்பாக பேசினால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் மைனஸ். இவர்கள் தெரியாமல் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டினால் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அதையால் நிறைய நண்பர்கள், உறவினர்கள் இழப்பார்கள். மக நட்சத்திரம் அடுத்தவருக்காக வாழும் நட்சத்திரம். இவர்கள் அடுத்தவர் கஷ்டங்களை தம் மீது சுமந்து கொண்டு வாழ்வார்கள். மக நட்சத்திரம் ஜெகமாலும் என்பது உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். கிவ் மீ more views for me.